ஸோ இன்றைக்கோட வீடியோவில் சூப்பர் ஹெல்த்தியான ஒரு 3 ராகி ரெசிபி பார்க்க போகிறோம். கேவரில் பண்ணுறது ராகி இட்லி, ராகி தோசை அண்ட் ராகி சேமியா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வணக்கம், வெல்கம் பேக் டு திவ்யா ஸ்ரீராம் லைஃப் ஸ்டைல். நீங்கள் என் சேனலுக்கு புதுசாக இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ராகி இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம இப்போது ஹெல்த்தியான ஒரு ராகி இட்லி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம செப்பரேட்டாக இன்க்ரீடியன்ட்ஸ் வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்துருக்கிறேன், கேவுரு. இது நல்லா வாஷ் பண்ணி செப்பரேட்டாக எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துருக்கிறேன் நான். ஸோ அதே ஈக்குவலாக மெஷர்மெண்ட்டில் ஒரு 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கலாம் நம்ம. ஸோ இப்போது ஒன்றா சேர்த்து 2 வாஷ் பண்ணி ஆச்சு. இது நல்லா இப்போது தண்ணி ஊற்றி ஒரு 7லேருந்து 8 ஹவர் நல்லா ஊறட்டும். ராகி நல்லா ஊறணும், அப்போ தான் நம்மளுக்கு கிரைண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மிக்சியில். கொஞ்சமாக இது கூடவே வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இதே ஒரு 6 to 7 hours அதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இது 6 to 7 hours நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சியில் கொஞ்சமாக கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஆட் பண்ண உங்களுக்கு கேவுரு அரைப்படாது. ஸோ நம்ம கொஞ்சமாக மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணியெல்லாம் நல்லா வெடிக்கட்டிட்டு இப்போ நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி ஃபஸ்ட்டு ஆட் பண்ணாதீங்க. தண்ணி ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கோர்ஸாக கிரைண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிங்க. இல்லைன்னா ராகி உங்களுக்கு கிரைண்ட் ஆகாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். பாருங்கள், இப்போது ராகி நல்லா மாவு ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. எல்லாமே இந்த மாதிரி பேட்ச் பை பேட்சாக நம்மளுக்கு எல்லாம் நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாகவும் நம்ம இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. இதில் லைட்டாக கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நம்ம இப்போ இது மறுநாள் ஓவர் நைட் நல்லா இது புளிக்கணும். பாருங்கள், இது ஓவர் நைட் நல்லா இப்போது புளிச்சு வந்திருக்கு. கலரெல்லாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது ராகி இது. ஸோ இப்போ நம்ம எவ்வளோ நம்மளுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கின்னு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, சோடா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சோடா ஆட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இட்லி, கொஞ்சம் சாஃப்டாக. ஸோ கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நான் எனக்கு எவ்வளோ இட்லி தேவையோ அந்த அளவுக்கு நான் ஒரு பவுலில் மாவு ஆட் பண்ணிக்கிறேன். மொத்தமாகவே நீங்கள் சோடா உப்பு போட்டு வைக்கக்கூடாது, அது ரொம்ப புளிச்சிடும். அப்புறமா தோசை இட்லி நல்லா வராது. இதே மாவில் நீங்கள் தோசையும் பண்ணிக்கலாம், இட்லியும் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக வரும் உங்களுக்கு. கொஞ்சமாக நான் 1/2 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு குக்கிங் சோடா எடுத்துருக்கேன். நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம இட்லி மோல்டில் இதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கிங்க, அப்போ உங்களுக்கு ஒட்டாத வரும். இதே மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம 3 பிளேட் இருக்குது, அதில் எல்லாத்துலேயும் நான் இட்லி ஊற்றி வச்சிடுறேன். ஒரு பக்கம் நல்லா இட்லி பாத்திரத்தில் நல்லா சூடாக தண்ணி பாயில் ஆகின்னு இருக்கணும். அப்போ தான் நீங்கள் இது இட்லி போட்டு வைக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், ஒரு 5 to 10 minutes விட்டுட்டு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு இட்லி நல்லா நம்மளுக்கு சாஃப்டாக வந்திருக்கு. ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூனை தண்ணியில் டிப் பண்ணி நீங்கள் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்போது ஸோ நம்ம நார்மல் ரைஸ் தோசை, ரைஸ் இட்லி சாப்பிடாமல் இந்த மாதிரி ராகி மில்லட் யூஸ் பண்ணால் உங்களுக்கு வெயிட் லாஸ், தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சூப்பரான ஒரு ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும். அவ்வளோதான். சூப்பர் சாஃப்டான ஒரு ராகி இட்லி ரெடி ஆயிடுச்சு வித் கோகோனட் சட்னி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ 2வது ரெசிபி ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ராகி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரிசி போடாமல் ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு கேவுரு நம்ம செப்பரேட்டாக கூட வாஷ் பண்ணிக்கலாம், இல்லை எல்லாம் சேர்த்து கூட வாஷ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ இது ஒரு கப்பு கேவுருக்கு 1/2 கப் அளவுக்கு போகா, அவளைக்கு 1/2 கப் அளவுக்கு. ஸோ சேம் கப்பில் 1/2 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிக்கின்னு நல்லா இது 4 இன்க்ரீடியன்ஸும் நல்லா நம்ம வாஷ் பண்ணின்னு ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். ஏன்னா கேவுரில் ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ 3 to 4 டைம்ஸ் வாஷ் பண்ணின்னு இது நம்ம இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கின்னு ஊற வைக்க போகிறோம்.
இல்லைனா உங்களுக்கு அந்த தூசியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப வாஷ் பண்ணலன்னா நல்லா இருக்காது. பாருங்கள், இப்போது 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன். அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இது ஒரு 6 to 7 hours நல்லா ஊறணும். ஊறினதுக்கப்புறம் நம்ம ஈவினிங் பார்க்கலாம். இது இப்போ பாருங்கள் 6 to 7 hours நல்லா ஊறிடுச்சு. இப்போது நம்ம கொஞ்சமாக இது மிக்சியில் போட்டு நம்ம இப்போது கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கியூர் நல்லா ஊறினா தான் நம்மளுக்கு மிக்சியில் கிரைண்ட் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறோம். இல்லைன்னா நம்மளுக்கு போகா உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா கிரைண்ட் ஆகிடும், கியூர் கிரைண்ட் ஆகாது. பாருங்கள், இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி எல்லாமே நம்ம பேட்ச் பை பேட்சாக நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது நல்லா ஓவர் நைட் புளிச்சிட்டு இப்போது ரெடி ஆகிடுச்சு மாவு நம்மளுக்கு தோசைக்கு. நீங்கள் இதில் இட்லி கூட ஊற்றிக்கலாம், நோ ப்ராப்ளம். நல்லாவே வரும் இட்லி சாஃப்டாக. உங்களுக்கு எவ்வளோ தேவையான அளவுக்கு அந்த அளவுக்கு நீங்கள் இன்னொரு பேனில் எடுத்து உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். வேணுமென்னா சோடா கூட ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இப்போது தவா வச்சுருக்கிறேன். ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லைன்னா ஒரு காட்டன் துணி இல்லைன்னா நான் ஒரு பொட்டேட்டோ எடுத்துருக்கிறேன். நல்லா அதை ரப் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு மாவு ஆட் பண்ணி இப்போ நம்ம உங்களுக்கு எவ்வளோ பெருசு தோசை வேணுமோ கொஞ்சம் கிறிஸ்பியாக வர மாதிரி கொஞ்சம் மெலிசாக ஆட் பண்ணுங்கள். கொஞ்சம் மோட்டாக ஆட் பண்ணால் உங்களுக்கு கிறிஸ்பியாக வராது. இந்த அளவுக்கு நம்மள தின்னாக இருக்கட்டும் தோசை, அப்போ நல்லா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும் தோசை. ஸோ இதில் உங்களுக்கு சீசனிங்க்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கீ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா நார்மல் ரிஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் ஒரு 1/2 செகண்ட் இருந்தால் போதும் நம்மளுக்கு, ஏன்னா மெலிசாக ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஒரு தோசை ரெடி ஆயிடுச்சு. இது கூட உங்களுக்கு என்னென்னா சைட் டிஷ் வச்சு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ 3வது ரெசிபி ராகி சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ராகி சேமியா பண்ணுறதுக்கு இதில் ஒரு 1/4 kg அளவுக்கு ராகி சேமியா எடுத்துருக்கிறேன். இது உங்களுக்கு ரெடிமேடாகவே கிடைக்கும் ராகி சேமியா. வித் ரெட் ரைஸ் மிக்ஸ் பண்ணி பண்ணுவாங்க. இப்போ நம்ம இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இது நல்லா ஒரு 3 to 4 minutes நல்லா இது சுடு தண்ணியில் நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 50% இது குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 liters அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுருக்கிறோம். இது நல்லா ஹாட் பாயிலிங் ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த சேமியா இந்த தண்ணியில் ஆட் பண்ண போகிறோம். இதில் கொஞ்சமாக நம்ம உப்பு, கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாயில் ஆகிறதுக்கு. இப்போ இந்த சமயத்தில் நம்ம கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 tablespoon அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சேமியா நம்மளுக்கு ஒட்டாத வரும். இது ஒரு 1 minute இருக்கட்டும். இப்படியே இப்போ நம்ம இது சேமியா போட்டுடலாம். ஜஸ்ட் 3 minutes தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. பாருங்கள், இது அவ்வளோதான். இப்போ 3 minutes ஆயிடுச்சு. இது நல்லா குக் ஆகி 3 minutesல நல்லா இது குக் ஆகிடும். அவ்வளோதான் இதுக்கு டைம். இப்போ நம்ம இது ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ட்ரைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது ஒரு 2 to 3 minutes திரும்ப நம்ம ஸ்டீமில் வைக்க போகிறோம். இதை அப்போ தான் நல்லா உதிரியாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ ஸ்டீமில் வச்சிடலாம். இதை ஸ்டீமில் வைக்கிறதுக்கு தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி இட்லி பிளேட்டில் வச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு 5 minutes இது இதில் ஸ்டீமில் இருக்கட்டும். அப்போ நம்மளுக்கு உதிரியாக ஆகிடும். இது ஸோ மூடி போட்டு எக்ஸாக்ட்லி ஒரு 5 minutes இருக்கணும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ 5 minutes ஆயிடுச்சு. இது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது நல்லா இப்போ ஸ்டீம் ஆகிருக்கு. இது ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆற வச்சிடலாம். நம்ம பாருங்கள், இது ராகி சேமியா நல்லா ஸ்டீமில் இருந்து நல்லா ஆறிச்சு. உதிராக இருக்குது பாருங்கள் நம்மளுக்கு. இப்போ நம்ம சேமியா தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ சேமியா தாளிக்கிறதுக்கு ஒரு 2 tablespoon அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. ஸோ இதில் கொஞ்சமாக நம்ம ஜீரா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இது கூடவே ஒரு 1/4 teaspoon அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா ரெடி ஆகிடுச்சிப்போ இது கூடவே ஒரு பெரிய ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி போகிறோம். நல்லா இது வதக்கி எடுத்துக்க போகிறோம் ஆனியன்ஸை. ஸோ இப்போ இதே ஆனியனில்
ஒரு 3 பச்சை மிளகாய் ஸ்லைஸ் ஃப்ரெஞ்ச் கட் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். ஸோ ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா இப்போ குக் ஆகிடுச்சு. இதில் சின்ன சைஸ் ஒரு டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நல்லா சேர்த்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தக்காளி வேண்டாம்னா தக்காளி ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் எப்பவுமே நான் சேமியாவுக்கு தக்காளி ஆட் பண்ணுவேன். நல்லா டேஸ்ட் கொடுக்கும் அந்த சேமியாவுக்கு. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஸ்பைசஸ் எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இது ஒரு செகண்ட் இருக்கட்டும். நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லா சேமியாவும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இது மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக இது மேலே கொஞ்சமாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு மேலே ஸ்டவ் ஆனில் வேண்டாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம குக் பண்ணி இது ஸ்டீமில் வச்சுக்கிறது தான். அவ்வளோதான், ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட ஹெல்த்தியான ஒரு ராகி சேமியா சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ராகி சேமியா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.